இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹூண்டாயோடைய i10 நியாஸ் அப்படிங்கிற காரில் நம்ம இன்னைக்கு ஆடியோ சிஸ்டம் மாட்ட போகிறோம். ஸோ ஆக்சுவலி ஆடியோ சிஸ்டம் மாட்டலை. ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா காரில் வரக்கூடிய ஒரிஜினல் ஸ்டீரியோ தான். 4 ஸ்பீக்கர்ஸும் மாட்டி ஒரு சப்வூஃபர் மாட்ட போகிறோம். டோரில் நான் டோர் பேடை கழட்டிட்டேன். டோர் பேடை கழட்டினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஸ்பீக்கருங்கிறது தான். ஸோ இதோடைய குவாலிட்டி ஒரு ஆவரேஜான குவாலிட்டி தான் இருக்கும். ஃப்ரண்ட் டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மாட்டக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோருக்கு வந்து இந்த மேக்ஸிமம், அதாவது மோரல் கம்பெனியோடைய மேக்ஸிமம் அப்படிங்கிற மாடல் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து 2-வே காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் டோரில் வந்து பார்த்திங்கன்னா அதே மோரல் கம்பெனியோடைய தான். ஸோ மோரல் கம்பெனியோடைய மேக்ஸிமம் அப்படிங்கிற மாடலில் கோயாக்சல் மாட்ட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் டோருக்கு. அதே போல் சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பங்கட்டுடைய அண்டர் சீட்டு சப்வூஃபர் தான் நம்ம மாட்ட போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட் டைமாக பிளாக் பங்கட்டுடைய அண்டர் சீட்டு சப்வூஃபர் மாட்ட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேம்பிங் சீட்டு மாட்டுறோம். ஸோ டேம்பிங் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இந்த காருடைய ஓனர், அதாவது என்னுடைய நண்பர் தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் தான் இந்த வண்டியுடைய ஓனர் தான் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு. நம்ம மாட்டி கொடுக்க போகிறோம். ஸோ அப்போது ஃபஸ்ட் டைமாக தான் நான் இந்த மோரல் பிராண்டு ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட குவாலிட்டியெல்லாம் நமக்கு வீடியோ கடைசியில் பார்ப்போம் என்ன அளவு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ கிரில் கொடுத்துருக்காங்க. கிரில்லை வெளியில் எடுத்துட்டோம்னாக்க இதுதான் ஊஃபர். ஓகேங்களா, ஒரு டெக்ஸ்டைடு ஃபினிஷ் போல் இருக்குது. ஸோ நல்ல ஷார்ப்பான ஃபினிஷ் கிடையாது, ஒரு சின்ன ஒரு சுரசுரப்பான ஒரு டயஃப்ரம் அந்த பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் பிளாக்கு. அந்த டிசைன் எலிமெண்ட்டு ஆவரேஜாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் அதோட குவாலிட்டி கடைசியில் பார்ப்போம். அதோடைய கோன், அதாவது மெட்டல் கோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷிங் இல்லாத ஒரு சுரசுரப்பான ஃபினிஷிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு டல் பிளாக் மாதிரி நல்லா இருக்குது. இதோடைய பவர் ஹேண்டிலிங் வந்து பார்த்திங்கன்னா 90 வாட்ஸ் ஆர்எம்எஸ். இதோடைய ஓம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓம்ஸ் தான் இதோடைய இம்படன்ஸ். டியூட்டர் பார்த்திங்கன்னா இதுதான் இதோடைய டியூட்டர். ஸோ டியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேக்னெட்டாக நல்ல வெயிட்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இதையும் நம்ம மாட்டிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். அப்புறம் இதுதான் இதோடைய கிராஸ் ஓவர் யூனிட்டு. ஓகேங்களா, 2-வே கிராஸ் ஓவர். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரூஸு, கிளிப்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சைடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோரலுடைய கோயாக்சல். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கோயாக்சல். கோயாக்சலும் காம்பனண்ட்டும் கிட்டத்தட்ட பேப்பர்ஸ் எல்லாமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்சைடானாலும் சரி அவுட் சைடானாலும் சரி நல்ல ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 80 வாட்ஸ் ஆர்எம்எஸ், அதோட 10 வாட்ஸ் இது குறவு. அதுக்கப்புறம் 160 வாட்ஸ் வந்து ஃபீக்கு, 4 ஓம்ஸ் இம்படன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுவும் மேட் இன் சைனா. பட் சைனான்னு நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. உலகத்திலே சிறந்த உள்கட்டமைப்பு, சிறந்த ப்ராடக்ட் டெலிவரி, இது எல்லாமே சைனா தான் முன்னணியில் இருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம மாட்டக்கூடிய மற்றொரு அண்டர் சீட்டு சப்வூஃபர் பிளாக் பங்கட்டுடைய ஆக்டிவ் சப்வூஃபர் தான். பார்ட் நம்பர் GTR 130A அப்படிங்கிறது தான் இதோடைய பார்ட் நம்பர். இது 300 வாட்ஸ் மேக்ஸிமம் பவர், 72 mm ஹைட்டு. ஸோ இது இதில் ஒரு ரிமோட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் பக்காவாக இருக்குது அந்த ரிமோட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய அண்டர் சீட்டு சப்வூஃபர். ஸோ ஊஃபரோட டயஃப்ரமில் வந்து பார்த்திங்கன்னா GTR 130 அப்படின்னு பார்ட் நம்பர் எழுதியிருக்காங்க. ஆக்டிவ் சப்வூஃபர் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ எவ்வளோ தான் இதோடைய மொத்த நீளம் பார்த்துடுங்க, இதோடைய அகலம் எவ்வளோ தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதோடைய பவர் இன்புட் எல்லாமே இந்த இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதான். ஸோ ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதில் 3 வால்யூம் நாப்ஸ் இருக்குது. ஸோ 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று கெயின், ஒன்று பேஸ் பூஸ்ட்டு, ஒன்று LPF. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பாசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் ஆன் ஆஃபாக என்னென்னு தெரியலை. இது நம்ம கடைசியில் ஒர்க் பண்ணுறப்போ பார்ப்போம் இது என்ன ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி சோனி பார்த்ததில் ஒரே ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிப்படையாக இருக்குது.
அப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹூண்டை i10 நியோஸ் அப்படிங்கிற காரில் ஒரு அடிப்பொலியான மோரலுடைய காம்பவுண்ட் ஸ்பீக்கர்ஸும் கோஆக்சல் ஸ்பீக்கர்ஸும் பிளாக் பங்கட்டுடைய ஒரு அண்டர் சீட்டு சப்வூஃபரும் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மோரல் அப்படிங்கிற அந்த கம்பெனி ஸ்பீக்கரை பற்றி பார்க்கணுன்னா, ஸோ இதுக்கு இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, மலேசியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்டர் சீட்டு சப்வூஃபரும் மோரலுடைய காம்பவுண்ட் ஸ்பீக்கரும் கோஆக்சல் ஸ்பீக்கர்ஸ் இங்கே வந்து தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அண்டர் சீட்டு சப்வூஃபரோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா 7,000 சம்திங் ருபீஸுக்கு வாங்கியிருந்தாங்க. இந்தியன் மணி வந்து 7,000 சம்திங் ருபீஸுக்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ 7,500 ரூபாய்க்கு அது 100-150% ஒர்த்தான ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்தியாவில் சோனியோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபா பக்கம் வந்துட்டுருக்கு. பயோனியோட ரேட் வந்து 14,000 பக்கம் வந்துட்டுருக்கு. ஸோ அதை விடவும் 50% ரேட்டு டிஸ்கவுண்டில் 7,000 ரூபாவுக்கு மலேசியாவிலேருந்து ஸோ அவங்க ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ பக்காவான குவாலிட்டி. அதோட வால்யூம் கண்ட்ரோல் நாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அதில் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, அது வால்யூம் கண்ட்ரோல், அப்படி 3 ஆப்ஷன்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லெவலில். இதெல்லாம் இல்லாமல் அந்த லெவலில் வந்து லோவாகவும் ஹையாகவும் மாத்திரம் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு பிளாக் பங்கட்டுடைய சப்வூஃபர். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும்னாக்க பிளாக் பங்கட்டு சப்வூஃபர் கண்ணை மூடிட்டு வாங்குங்க. ஸோ ஆனால் ஒன்று, இப்போ 7,000 வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய பேஸ் வந்து நீங்கள் பேஸ் டியூப்பில் இருக்கக்கூடிய பேஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் மைல்டு பேஸ் விரும்புகிறவங்களுக்கு பக்காவான ஒரு ப்ராடக்ட்டுங்க அது அந்த ப்ரைஸில் கிடைச்சா. மோரலுடைய காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோரல் காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரையில் நம்ம ஜேபிஎல்லுடைய ஊஃபரில் இருக்கக்கூடிய பேஸ் அந்த மாதிரி அளவுக்கு கிரியேட் ஆகலை. பட் இருந்தாலும் ஜேபிஎல் ஜிடிஓடலாம் கம்பேர் பண்ண முடியாது. ஜிடிஓ வந்து 10,000 பக்கம் வருது, இது வந்து 6,000 சம்திங் தான். ஸோ ரேட்டு டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. பட் இருந்தாலும் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு சவுண்ட் குவாலிட்டி அதில் இருக்குது. பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நல்ல வோக்கல், நல்ல ஒரு ஷார்ப்பான சில்னஸ்ஸு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குன்னா சாங்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம், வேறு லெவல். கோஆக்சல் ஸ்பீக்கர் ஆல்சோ நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் காம்பனண்ட் அளவுக்கு இருக்காது, பட் இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.